மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆட்டிசம் எதனால வருது? உணர்வுகளுடைய அளவுகள் அதிகமாக இருக்கிறது தான் ஆட்டிசம். அது என்ன உணர்வுகளுடைய அளவுகள் அப்படின்னா, ஏன்னா அந்த சின்ன பிள்ளைக்கு எப்படி உணர்வுகள் அதிகமாக வரும்? ஒரு 60 வயசு ஆளுகளுக்கு பரவாயில்ல. ஒரு ஆட்டிசம் இருக்கிற குழந்தை பெரியவங்களை விட அதிகமாக கோபப்படுறாங்களே. இந்த தலைமுறை குழந்தைகளுக்கு அந்த உணர்வுகளுடைய அளவுகள் அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. அப்போ அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அதிகமாயிட்டே போகிறதுனால தான் இப்போ ஆட்டிசம் அப்படிங்கிற பிரச்சனை வருது. 10 ஆட்டிசம் ஹைப்பர் ஆக்டிவ் பிரச்சனையுள்ள குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களில் அம்மாவோ அப்பாவோ யாராவது ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னன்சி டைமில் மன அழுத்தம் வரும்போது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்ட்டு எல்லாருக்குமே கிட்டத்தட்ட இப்போ மன அழுத்தத்தோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 38 வகையான மனநிலைகள் தாங்க சார். அந்த மனநிலைகளில் எது கூட இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வருது. உங்கள் குழந்தை ஒரு மாதிரி நடந்துக்குது அப்படின்னா இந்த மனநிலைகளில் எது கூட இருக்கிறதுனால இல்லை எது குறை இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வருது. அதுக்கான மலர் மருந்துகளை எடுத்து கொடுக்கும்போது இது சரியாயிடும். நக்கீரனின் ஓம் சரவணபவ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருப்பது மலர் மருத்துவம், ஃப்ளவர் மெடிசன்னு சொல்லுவாங்க. 1985 என்னுடைய நண்பர் ஒருத்தர் இந்த மலர் மருத்துவத்தை பற்றி ஒரு புத்தகம் கொடுத்தாரு. புத்தகமாக இல்லை, அது ஜெராக்ஸ் காப்பி தான். ஏதோ 38 வகையான மலர்கள் இருக்குது, மருந்துகள் இருக்குது. இங்கிலாந்தை சேர்ந்த எட்வர்ட் பேட்ச் என்பவர் அதை கண்டுபிடித்தார் என்று சொன்னார். அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் படித்து பார்த்தேன். எனக்கு இன்னைக்கு இருக்கிற மனநிலையில் அது ஒன்றும் சரியாக ஏறலை. அதற்கப்புறம் நாகலிங்கம் என்பவர் எனக்கு நண்பரானார். நாகலிங்கம் அவர்கிட்ட நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நாகலிங்கத்தை நேரடியாக போய் பார்த்தேன் மதுரையில். பெரிய க்யூ. அவருக்கு என்னமோ ரஜினி சார் படம், விஜய் படம் மாதிரி காலையில் எழுந்திரிச்சா க்யூ நிற்கிது. அப்படி ஒரு கூட்டம் இருக்குது, அலைமோதுது. நிறைய பேர் அதில் பலன் பெற்றார்கள். திருப்பூரை சேர்ந்த மலர் விழி என்பவர் ஒரு சின்ன வயது தான் அவர். இந்த மாதிரி மலர் மெடிசனில் நிறைய ஆய்வு செய்து நிறைய பேஷண்ட்ஸ்களை பார்த்து க்யூர் பண்ணி கொண்டு வருகிறார், சுகப்படுத்தி கொண்டு வருகிறார். அதில் என்ன அப்படின்னா, அந்த ஸ்பேஸோட கனெக்ட் பண்ணுறது. இது கடவுள் பக்தி உள்ளவர்கள் கடவுள் என்று சொல்லுவார்கள். இந்த அம்மையாரை கூட கடவுள் பக்தின்னு தான் சொல்லுவார். கடவுளால் எனக்கு எல்லாம் ஆகியது என்று சொல்லுவார். அதுபோல் தான் எல்லாமே, எல்லா மனிதருக்கும் மூளைக்குள்ள எல்லாவித திறமைகளும் பதிந்திருக்கின்றன. எதை அது வெளிப்படுத்தி ஸ்பேஸோட கனெக்ட் பண்ணி அதை வெளிக்கொண்டு வருது என்பது தான் ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்பட்ட விதம். அதில் வந்துடும் ஈஸியாக. எனக்கு ஒரு விதம் இருக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு விதம் இருக்கும். அதுபோல் மலர்விழி அவர்கள் திருப்பூரை சேர்ந்தவர். அவரிடம் நாம் சில சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்டு மலர் மருத்துவத்தில் அவர் நிறைய குணப்படுத்தி இருக்கிறார், குணப்படுத்தி கொண்டும் இருக்கிறார். அதில் அவருடைய மகன் அவர் இந்த ஒரு ஹைப்பர் ஆக்டிவாக இருந்ததை வச்சு, அதுதான் அங்கே கதை திருப்பமே. அதன் மூலம் ஒரு உள்ளுக்குள்ளே போய் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ஸ்பேஸுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் எடுத்து சொல்லலாம். அது மாதிரியான ஒரு மிகப்பெரிய அறிவு இவரிடம் இருக்கிறது. அதை நாம் இவரிடம் சில கேள்விகள் கேட்போம். வணக்கம்மா. வணக்கம் சார். மலர் விழி அம்மாள், இந்த மலர் மருந்துகள் 38ங்கிறாங்களே, 38 பூ அது 38 வகையான எசன்ஸுங்க சார். அது 2 வகையா எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, சூரிய வெளிச்சத்துல தண்ணியில பூவை போட்டு அது மூலமா எசன்ஸ். சூரிய வெளிச்சத்துல தான் போடணும். சூரிய வெளிச்சத்துல போடுறது பாதி மருந்துகளை அந்த மாதிரி எடுப்பாங்க. மீதி பாதி மருந்துகளை கொதிக்கிற தண்ணியில போட்டு அது மூலமா எடுப்பாங்க சார். இந்த 2 வகையிலையுமே பூவோட எசன்ஸ் எடுத்து அது கூட ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்து நமக்கு மருந்தை கொடுக்கும். இது நீங்க சொல்றது அவங்க தயாரிக்கிறத சொல்றீங்களா, நீங்க தயாரிக்கிறத சொல்றீங்களா? தயாரிச்சு நம்ம கிட்ட வந்துருங்க சார். ஹோமியோபதி கடைகள்லயே வந்துடும். நம்ம வேணும் அப்படின்னாலும் அந்த ஒரிஜினல் எசன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வாங்கி இந்த மாதிரி தயார் பண்ணிக்கலாங்க. 38 வகையான மருந்துகளுமே 38 வகையான உணர்வுகளுக்கான தீர்வுகள் அமையுது. நமக்கு மனித உணர்வுகள் அப்படின்னா பயம், கோபம், வருத்தம், இந்த மாதிரியான உணர்வுகள் நமக்கு தெரியும். அது போக ரொம்ப மைன்யூட்டா பயத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான பயங்கள், குழப்பத்திலேயே ஒரு 5 வகையான குழப்பங்கள், கோபம் அப்படிங்கும்போது ஒரு 6-7 வகையான கோபங்கள், குழப்பங்கள், இப்படி எல்லா வகையான கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கிறது. நம்ம பொதுவாக கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அதையே ஒரு 7-8 வகையாக பிரித்து
நிகழ்காலத்தில் இல்லாமல் இருக்கிறது, அப்படி தனித்தனியாக நம்முடைய உணர்வுகளை மைன்யூட்டாக பிரித்து ஒவ்வொரு உணர்வுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு பூவோட எசன்ஸை நமக்கு தீர்வாக கொடுக்கறது தான் மலர் மருத்துவங்க சார். மனிதர்களுக்குள்ள அடிப்படை உணர்வுகள் எத்தனை வகைங்கிறீங்க? அது 38ஆ? மனிதர்களுக்கு இந்த 38 வகையான உணர்வுகளுக்குள்ள தான் எல்லா மனிதர்களுமே வருவாங்க சார். எல்லா மனிதர்களுக்கும் இதில் ஒரு 7-8 வகையான உணர்வுகளோ இல்லை 10-12 உணர்வுகளோ கலந்து தான் நம்ம மனிதர்கள் எல்லாருமே இயங்குவோம். அது எல்லாமே இந்த 38க்குள்ளே தான் அடங்கும். இந்த 38 தாண்டி வேறு எந்த உணர்வுகளுமே கிடையாது. நம்ம இப்போ ஏதாவது ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னாலுமே, ஏதாவது ஒரு விஷயத்த செய்யலை அப்படின்னாலுமே அதுக்கு பின்னாடி அடிப்படையாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கிற உணர்வு தான். ஆட்டிசம் எதனால வருது? சரி, இப்போ ஆட்டிசம் எதனால வருது அப்படின்னா உணர்வுகளுடைய அளவுகள் அதிகரிச்சுக்கிட்டே வர்றது தான் காரணமாக இருக்குது. பொதுவாக சொல்லணும்னா அப்படி சொல்லிடலாம். ஆனால் உள்ள ஏன் வருது அப்படின்னா, அந்த சின்ன பிள்ளைக்கு எப்படி உணர்வுகள் அதிகமாக வரும்? ஒரு 60 வயசு ஆளுகளுக்கு பரவாயில்ல. ஒரு ஆட்டிசம் இருக்கிற குழந்தை பெரியவங்கள விட அதிகமாக கோபப்படுறாங்க, அதிகமாக அலறாங்க, அதிகமாக கத்துறாங்க, குதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாமே உணர்வுகளுடைய வெளிப்பாடுகள் தானுங்க சார். அவங்களால ஒரு இடத்துல உட்கார முடியலை. அவங்களுக்குள்ள ஏதோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், கோபம் வந்தால் கோபப்படுறவங்கள ஒன்று திட்டுவோம், இல்லைன்னா அடிப்போம். பயமாக இருக்குது அப்படின்னா இப்படி போய் உட்காந்துப்போம், இல்லை பாசமாக இருக்குது அப்படின்னா ஹக் பண்ணுவோம். இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க அளவுக்கு அதிகமாக பண்ணுறாங்களேங்க சார். அது அந்த குழந்தைகளை வச்சுருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி நல்லாவே தெரியும். அவங்களுடைய உணர்வுகளுடைய வெளிப்பாடுகள் அப்படிங்கிறது பல மடங்கு அதிகமாக தான் இருக்கும். இது ஜென்ரேஷனாகவே வந்துட்டுருக்குது. எப்படின்னா இப்போது ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 10 பேர்த்துல கொஞ்சம் ஹைலி எமோஷ்னல் பீப்புள் இருப்பாங்க இல்லைங்க சார். கொஞ்சம் அதிகமாக என்னால் அக்செப்டன்ஸ் கம்மியாக இருக்குது, எனக்கு ஒரு விஷயம் நடக்குது, 10 பேர் ஒரு 4 பேர் இருக்காங்க, உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு சொன்னாலே அலறவங்க ஒரு வகை, கஷ்டம் வந்தாலும் தாங்கி நிற்கிறவங்க ஒரு வகை, இப்போ கொஞ்ச நேரம் போராடிட்டு அப்புறம் என்னால் முடியலன்னு போகிறவங்க ஒரு வகை, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கிட்டு நிற்கிறவங்க அப்படிங்கிறது ஒரு வகை. அப்போ முதல்ல சொன்னவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. உனக்கு கஷ்டம் வருதுனாலே அவ்வளோதான், அந்த இடத்துல அவங்களுக்கு மன உறுதி கம்மி, அக்செப்டன்ஸ் கம்மி, அந்த இடத்துலையே ஆள ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நேரம் போராடுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மன உறுதி இருக்குது. அதுக்கடுத்து ரொம்ப எவ்வளோ நான் நடந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற லெவலில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன உறுதி ரொம்பவே அதிகம். அப்போது அக்செப்டன்ஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு உணர்வுகளுடைய அளவுகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஹைலி எமோஷ்னல் பீப்புள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அவங்கள விட அதிகமான உணர்வுகளுடைய குழந்தைகள் பிறக்கிறாங்க. அப்போ நான் பார்த்த வரைக்கும் இப்போ ஒரு 10 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு 10 ஆட்டிசம் ஹைப்பர் ஆக்டிவ் பிரச்சனைகளோ குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களில் அம்மாவோ அப்பாவோ யாராவது ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டெம்பராக இருக்கிறது நான் பார்க்குறேன். அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கும் அதிகமாக கோவப்படுறது. அந்த குணம் ஒன்று அம்மாவுக்கு இருக்குது, இல்லை அப்படின்னா அப்பாவுக்கு இருக்குது. இந்த குணம் வேறு என்னவெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். இந்த பேக்கரி ஐட்டம்ஸ், இந்த கடைகளில் கிடைக்கக்கூடிய ஐட்டம்ஸ், நொறுக்கு தீனிகள், இல்லை அப்படின்னா நான்வெஜ், காரசாரமாக மசாலாவாக நான்வெஜ், இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்போ அவங்களுக்கு என்னாகும் அப்படின்னா ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகளும் இதை வச்சு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலையில் பொடுகு இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு உடம்புல கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அந்த கசப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா தலையில் வெளியேறது எப்படி வெளியேறும் அப்படின்னா பொடுகாக தான் வெளியேறும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டெம்பராக இருக்கக்கூடிய, இல்லைன்னா எதுக்கு எடுத்தாலும் அழக்கூடிய, கொஞ்சம் ஹைலி எமோஷ்னல் பீப்புளுக்கு அதை விட அதிகமான உணர்வுகள் இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படிங்கிறவங்க பிறக்கிறாங்க. இதுதான் நான் பார்த்த வரைக்கும் நடக்குது. ஏன் அப்படின்னா பலவிதமான காரணங்கள் சொல்லலாம். நம்ம இந்த மனம் சம்மந்தப்பட்ட காரணங்களை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். அப்போது சாதாரணமாகவே சொல்லுவாங்க, இந்த ப்ரெக்னன்சி டைமில் மன அழுத்தம் வரும்போது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்ட்டு. எல்லாருக்குமே கிட்டத்தட்ட இப்போ மன அழுத்தத்தோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் ஹைலி எமோஷ்னல் பீப்புளாக இருக்கிறாங்க இல்லையாங்க சார், அவங்களுக்கு மன அழுத்தம் வரும்போது அதனுடைய பாதிப்பு, அதாவது 10 பேர்த்துக்கு வருது அப்படின்னா ரொம்ப அதை தாங்கிக்க முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த மன அழுத்தத்தோட பாதிப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் அடுத்த ஜென்ரேஷனில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதை விட அதிகமாக பாதிக்கப்படுது. உணர்வுகளுடைய அளவுகள் அதிகமாகிறது மட்டும்தான் பொதுவாக சொல்லப்போனால் ஆட்டிசத்துக்கு காரணமாக அமையுது. மலர் மருத்துவம் இதுக்குள்ளே எப்படி வந்தீங்க? அதுக்கப்புறம் உங்கள் பையனில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால
அதனால தான் மலர் மருத்துவத்துக்குள்ளே நீங்கள் போனீங்க. சரி, நான் என்ன அப்படின்னா, நான் வந்து இன்ஜினியரிங் பிஇ எம்இ முடிச்சுட்டு ஒரு காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கும் இந்த லைனுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க சார். படிக்கலன்னு சொல்லலை, படித்தேன், வேலை செஞ்சேன், எல்லாமே பண்ணினேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல பொண்ணு, அதுக்கு அடுத்து 2 வருஷத்தில் பையன் அப்படிங்கிறதுனால என்னால் திரும்ப வந்து வேலைக்கு போக முடியல. ஒரு 7-8 மாதத்துலேயே தெரிஞ்சிருச்சு என் பையன் வந்து ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்ட்டு. அவன் அப்போருந்தே அவன் எழுந்து நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க சார். கிட்டத்தட்ட 7 மாதத்துலேருந்தே ஏதாவது ஒன்று கிடைச்சா எழுந்து நிற்க தான் ட்ரை பண்ணுவானோ தவிர தவளை அவன் வந்து முயற்சி செய்யவே இல்லை. ஒரு 11 மாதம் அப்படிங்கும்போதே நடக்க ஆரம்பிச்சிட்டான். நடக்க ஆரம்பித்தவன் என்ன பண்ணான்னா, நடக்கல, ஓடிக்கிட்டே தான் இருப்பான். கிட்டத்தட்ட அவன் வந்து நான்ஸ்டாப்பாக ஓடிக்கிட்டே இருப்பான். நம்ம சொல்கிறது எதையுமே நின்று கேட்கவே மாட்டான். ஒரு 1.5 வருஷம் அப்படிங்கும்போதெல்லாம் பேச்சே வரலை, ஓடிக்கிட்டே தான் இருக்கிறான், நம்ம சொல்கிறது கவனிக்க மாட்டேங்கிறான். அப்படிங்கும்போது பெரியவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சரியாயிரும், போக போக சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு 2 வயசு அந்த மாதிரியெல்லாம் போகும்போது எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே என் பொண்ணை பார்த்துருக்கேன், அவனா ஏதாவது ஒரு விஷயங்களை பார்த்தான் அப்படின்னா அதை அவன் செஞ்சிடறான். நான் சொல்லி ஒரு வார்த்தையை கூட அவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியலை அப்படிங்கிறத நான் கவனித்தேன். நிற்கவும் மாட்டேங்கிறான். அதனால் அவனுக்கு எந்த ஃபங்க்ஷனுக்கும் கூட்டிகிட்டு போக முடியல, என்னாலையும் போக முடியல. போனாலும் அவன் பின்னால் நான் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி இருக்கும்போது தான் சரி ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்ம ப்ரீகேஜியில் சேர்த்து பார்க்கலாம், அப்போ தான் எல்கேஜிலையாவது உட்காருவான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ப்ரீகேஜியில் கொண்டு போய் சேர்த்தோம். அப்போ ஒரே மாதம்தான், இல்லை கிளாஸில் உட்கார மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு அடுத்த வருஷம் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் சொல்லிட்டாங்க. நாங்கள் இடையில ஆக்குபேஷனல் தெரப்பி கிளாஸுக்கும் போனோம். அப்படி போகும்போது என்னாச்சு அப்படின்னா, அந்த கிளாஸில் கொடுக்குற பசில்ஸ் எல்லாம் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவனுக்கு பிடிச்சிருந்ததுனால அவன் நல்லா செஞ்சுட்டு இருந்தானோ தவிர அவனுடைய பேச்சுலேயோ இல்லை ஓடிக்கிட்டே இருக்கிறதுலையோ நின்று கேட்காம இருக்கிறதுலையோ அவனுக்கு வந்து மாற்றங்கள் அப்படிங்கிறது வரவே இல்லை. அந்த நேரத்தில் ஏதாவது நமக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தான் எனக்கு மலர் மருந்துகள் பற்றி தெரிய வந்தது. அப்போ உணர்வுகள், மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தானே ஆட்டிசம் அப்படிங்கிறதும் ஹைப்பர் ஆக்டிவிட்டிங்கும் போது இவனுக்கு இருக்கிற பிரச்சனை மனநல பிரச்சனை தான். அப்போ இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மருந்துகள் பற்றி தெரிய வந்தது. இப்போது நான் வந்து படித்தது பார்த்திங்கன்னா வெள்ளூரில் ராஜேஷ் கண்ணன் சார் அப்படின்ட்டு அவர் என்னுடைய குரு. அதில் படிக்கும்போது பொதுவாக இந்த உணர்வுகளுக்கு இந்த மருந்துகள் அப்படிங்கிறத சொல்லி தந்தாங்க. ஆனால் குழந்தைகளுடைய உணர்வுகளை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அவங்க வித்தியாசமாக, மற்ற குழந்தைகள் மாதிரி கூட நடந்துக்கல, வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க. அவங்க நடந்துக்கிறத வச்சு இந்த மருந்து தேவைப்படக்கூடிய குழந்தைகள்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அவனுக்கு சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஒவ்வொரு மருந்தாக கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ அவனுக்கு ஒரு மருந்து கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா, அவனுக்கு அதுக்கு குறிப்பிட்ட பிஹேவியர் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகும். ஒரு 10லிருந்து 15 நாள் என்னாகும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக பண்ணுவான். என்ன இதை பண்ணிட்டு இருந்தானோ அது எல்லாமே பண்ண மாட்டான். நிறைய விஷயங்கள் பண்ணுவான், எல்லாமே திருப்பி பண்ண மாட்டான். ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணுவான். அப்படி ஜாஸ்தியாக பண்ணதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா, ஒரு 15 நாளோ 20 நாளோ எந்த விஷயத்தை ஜாஸ்தியாக பண்ணானோ அதில் அவனுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்படி அவனுக்கு ஒவ்வொன்றா கொடுத்து பார்த்து அப்போது எது அதிகமாகுதோ அந்த பிஹேவியருக்கு இந்த மருந்து அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இது வந்து இவனுக்கு மட்டும்தானா, மற்றவங்களுக்கும் இதே மாதிரி தான் வேலை செய்யுதா அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்ச சர்க்கிளில் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, என் பையன் எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணானோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு மருந்துக்கும் மற்ற குழந்தைகளும் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது இது ஏன் வருது, ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் அதிகரிக்கிறது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. அது அப்புறம் எப்படி தெரிய வந்தது அப்படின்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம் இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு தவறான சம்பவங்களோ விரும்பத்தகாத சம்பவங்களோ நடந்துருச்சு ஒரு மனிதர்கிட்ட அப்படின்னா, திரும்ப அந்த மனிதரை பார்க்குறதுக்கோ இல்லை பேசுகிறதுக்கோ போனேன் அப்படின்னா, அவங்கள சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் படபடன்னு வர ஆரம்பிச்சிடும், பயமாக இருக்கும். அதுக்கான ஒரு மிமுலஸ் அப்படிங்கிற மருந்து, பயத்திற்கான மருந்து நான் எடுக்கும்போது எனக்கு ஸ்டார்டிங்கில் அந்த யார்கிட்டையெல்லாம் நான் இந்த மாதிரி அனுபவப்பட்டனோ அந்த எண்ணங்கள் வருவதும் பயந்து பயந்து வருவதும் ஒரு 15-20 நாள் எனக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு 15-20 நாள் போனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப அந்த மனிதர்களை பார்க்கும்போது எனக்கு அந்த பயம் போயிடுச்சு. அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்குள்ளே சேர்ந்துருக்கிற அந்த எண்ணங்கள் வெளியேறதுனால நான் ஃப்ரீ ஆகிட்டேன். அதே மாதிரி தான் அந்த குழந்தைக்கும் பண்ணுது. அவங்களுக்குள்ளே சேர்ந்துருக்கக்கூடிய எண்ணங்கள் வெளியே வர்றதுனால தான் ஒரு மருந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த பிஹேவியர் அதிகமாகுது. எப்போ வந்து அந்த பதிவுகள் வெளியே போயிருச்சோ அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீயாகிடுறாங்க.
அப்படிங்கிறத நான் என் பையன் மூலமாக உண்மையில் சொல்லப்போனால் என் பையன் இப்படி இருக்கானே அப்படின்னு வருத்தப்பட்ட காலம் போய் இப்போ அந்த பையன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு மற்ற குழந்தைகளை குணப்படுத்த முடியும் போது அது ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு பெரிய விஷயம்தான். இப்போ உங்கள் பையன் நீங்கள் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்காப்புல? நார்மல் ஆயிட்டாப்லையா? சார் நார்மல் ஆயிட்டாங்க சார். ஸ்கூலுக்கு போகிறான். வெரி குட். உட்கார்றான். வயசு என்ன? 6 வயசு. 6 வயசு. 6 வயசுக்குரிய அறிவு இருக்கு. 6 வயசுக்குரிய அறிவு. கிளாஸ்ல போய் உட்கார்ந்து கவனிச்சு அவனுக்கு பிடிச்ச சில விஷயங்களுக்கு முதலால ஆன்சரும் பண்றான். பெரிய விஷயங்க. ரைட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் மற்ற பசங்க அளவுக்கு வரல. அதுக்கு இன்னுமே நான் கொஞ்சம் மருந்துகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எழுதுறாங்க சார். மற்ற பசங்க அளவுக்கு தெளிவா எழுதாம கொஞ்சம் அவங்கள விட இதாக எழுதுறான். ஏன்னா உண்மையான நிலையை வந்து நான் சொல்றேன் சார். மற்றபடி இந்த வயசுல அவங்க கூட இருக்கிற கிளாஸ்ல குழந்தைங்க எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அவன் இருக்கிறான். அந்த அளவுக்கு வெறும் மலர் மருந்துகள் தாங்க சார் இந்த அளவுக்கு அவனை கொண்டு வந்திருக்கு. எத்தனை வருஷமா அது இப்போ நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க? 3 வருஷமா பண்ணி. 3 வருஷமா. இது வரைக்கும் எத்தனை பேரை கியூர் பண்ணியிருப்பீங்க? 50 குழந்தைங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ என் பையனுக்கு எப்படி ஒரு 2-3 விஷயங்கள் இன்னும் லேக் ஆகுதோ அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குது. எல்லா குழந்தைகளுக்குமே ரொம்ப அற்புதமான ரிசல்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்புறம் ஆட்டிசம் வந்து கொடுக்குறீங்க. அதில் வந்து ஒரு 4-5 வகை நான் கேள்விப்பட்டது. ஒன்று வந்து ஸ்பீச்சு டிலேயாக வர்றது, கிளாரிட்டி, அப்புறம் ஐ கான்டாக்டு, அடமெண்ட்டாக இருக்கிறது. இது எல்லாமே ஆர்டிசத்துக்கு நான் ஒரு பெரிய அமெரிக்காவில் போய் படித்த ஒருத்தரை பார்த்தேன். ஒரு பொண்ணு அது என்ன சொல்லுதுன்னா, பிரெயினில் ஏதோ மிரர் நியூரான்ஸ் இருக்குது. உங்களை பார்த்தோன்னே விஷுவலைசேஷன் அண்ட் அசோசியேஷன். உங்களை பார்த்தோன்னே இவங்க யார் மாதிரி இருக்கிறாங்க, ஒரு முதல்ல நடிகையோட தான் கம்பேர் பண்ணுவேன், இல்லைன்னா எங்கள் சொந்தக்காரங்களோட கம்பேர் பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஸோட கம்பேர் பண்ணுவேன். உங்கள் உருவத்தை பார்த்தோன்னே எனக்கு ஏற்கனவே பதிவான உருவத்தோடு போய் சூப்பர் இம்போஸ் ஆகி இந்த பொண்ணு அந்த மாதிரி இருக்காங்கள்ல அப்படின்னு பார்க்குறது. நீங்கள் என்னென்ன செய்கிறீங்கிறத பார்க்குறது. இது பாடி லாங்குவேஜிலேருந்து கேரக்டர்லேருந்து எல்லாமே. இதை நான் பதிவு பண்ண பிறகு சின்ன பிள்ளையில் எனக்கு ஆர்டிசம் வராது. எனக்கு மிரர் நியூரான்ஸ் பவர்ஃபுல்லாக இல்லாமல் இருந்தால் நீங்கள் எம்ஜிஆராக இருங்க, இது நயன்தாராக இருங்க, எனக்கு பதிவில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிசத்துக்கு அதான் காரணம்னு. அதில் பல்வேறு வகையான விதங்கள் இருக்குது. இதில் நான் சொன்ன ஸ்பீச் டிலே இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் நான் சொன்ன 4 என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 38 வகையான மனநிலைகள் தாங்க சார். அந்த மனநிலைகளில் எது கூட இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வருது. உங்கள் குழந்தை ஒரு மாதிரி நடந்துக்குது அப்படின்னா இந்த மனநிலைகளில் எது கூட இருக்கிறதுனால இல்லை எது குறை இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வருது. அதுக்கான மலர் மருந்துகளை எடுத்து கொடுக்கும்போது இது வந்து சரியாயிரும். முதல்ல ஆட்டிசம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தாங்க சார், உணர்வுகளுடைய அளவுகள் அதிகமாக இருக்கிறது தான் ஆட்டிசம். அது என்ன உணர்வுகளுடைய அளவுகள் அப்படின்னா, ஜென்ரேஷனுக்கு ஜென்ரேஷன் இந்த உணர்வுகளுடைய அளவுகள் அப்படிங்கிறது வந்து அதிகமாயிட்டே வருது. இப்போ என்னுடைய பெற்றோர்களுடைய ஜென்ரேஷன் அவங்களுக்கு இருந்த ஒரு அக்செப்டன்ஸ், அவங்களுக்கு இருந்த ஒரு சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது வந்து அடுத்த எங்கள் ஜென்ரேஷனுக்கு கிடையாது. இப்போ 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இருக்கிற சகிப்புத்தன்மை வந்து அவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ குழந்தைங்களா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உணர்வுகளுடைய அளவுகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். 2020க்கு அப்புறம் அந்த உணர்வுகளுடைய அளவுகள் அதிகம் அப்படிங்கிறதோட பிரதிபலிப்பு தான் வந்து இப்போ ஆட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய பயம் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு இருக்குதுன்னா அவங்க ஒரு 10% இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் அப்படிங்கிறது 40% இருக்குது. அப்போது அதே மாதிரி பயமாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், பாசமாக இருக்கட்டும், அழுகையாக இருக்கட்டும், பிடிவாதமாக இருக்கட்டும், இந்த தலைமுறை குழந்தைகளுக்கு அந்த உணர்வுகளுடைய அளவுகள் அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. அப்போ அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அதிகமாகிட்டே போகிறதுனால தான் இப்போ ஆட்டிசம் அப்படிங்கிற பிரச்சனை வருது. அப்போ உணர்வுகள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த 38 வகையான உணர்வுகளுக்குள்ளே தான் அடங்கும். இதை தாண்டி எந்த உணர்வுகளுமே கிடையாது. அப்போது இந்த ஒரு குழந்தை இப்படி நடந்துக்கிறாங்க, ஒரு குழந்தை பேச மாட்டேங்கிறாங்க, பார்க்க மாட்டேங்கிறாங்க, எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், தனியாக சிரிக்கிறாங்க, தனியாக பேசுகிறாங்க, ஹேண்ட் ஃப்ளாப்பிங் பண்ணுறாங்க, அது அதிகமாக சாப்பிட்றாங்க, அதிகமாக தூங்குறாங்க, இல்லை தூங்கவே மாட்டேங்கிறாங்க, எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலுமே அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மனநிலை உண்டு. இந்த 38 மனநிலைக்குள்ளே ஏதோ ஒரு மனநிலை உண்டு. அந்த மனநிலை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதற்கான மலர் மருந்துகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க சரியாகிறாங்க. இவ்வளவுதாங்க சார் வந்து ஆட்டிசம் பற்றி எனக்கு தெரிஞ்சது. இப்போ நீங்கள் மெயினாக கேட்டது வந்து ஸ்பீச் டிலே.
பேசாமல் இருக்கிற குழந்தைகள், இந்த குழந்தைகளுக்கு என்ன மனநிலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரபரப்பு தன்மை அதிகமாக இருக்கும். நமக்கு நார்மலாக கொஞ்ச நாளைக்கு ஒரு முறை கொஞ்ச நாள் வந்து நம்ம கோபத்தில் இருப்பேன், கொஞ்ச நாள் வந்து பாசத்தில் இருப்பேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்படி வேகமாக போயிட்டே இருக்கும். எப்பவும் பரபரப்பரப்பரப்பரப்பரனே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள அந்த பரபரப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இந்த பேச்சு வராத குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா எந்த நேரமும் ஏதோ ஒரு பதட்டத்தோடையும் பரபரப்போடையுமே ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸோடையே இருந்துட்டு இருப்பாங்க. யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கவனிக்க மாட்டாங்க. இப்போ இந்த எல்லா குழந்தைகளுக்குமே இந்த கம்ப்ளைண்ட், பேச்சு வரலைன்னா 90% மேல இந்த கம்ப்ளைண்ட் இருக்கும். காதுக்குள்ளே போகாதா? அவங்க பரபரப்பரப்பரனே இருப்பாங்க சார். இப்போ பெரும்பாலும் அப்புறம் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுமாங்க, அதெல்லாம் அது எல்லாமே வேற வேற மனநிலைகள். அது வேற. இப்போ வந்து இந்த பேச்சு வராதது அப்படின்னு பார்த்தா அவங்களுக்குள்ள ஒரு பரபரப்பு தன்மை இருந்துட்டே இருக்கும். அந்த பரபரப்பு தாங்க முடியாம அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் நடந்துகிட்டே இருப்பாங்க சார். இரவெல்லாம் தூங்காம நடந்துகிட்டே இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட இருக்கிறாங்க. கிளாஸ்ல உட்கார முடியாம நடந்துகிட்டே கிளாஸை கவனிக்கிற குழந்தைங்க இருக்கிறாங்க. டிவியை போட்டுட்டா அதை உட்கார்ந்து கவனிக்க முடியாம நடந்துகிட்டே அந்த டிவியை பார்க்குற குழந்தைகள் இருக்கிறாங்க. இரவெல்லாம் அந்த பரபரப்பு தன்மை வந்து இருந்துகிட்டே இருக்கிறதுனால தூங்க முடியாம நடந்துகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் வந்து இந்த குழந்தைகளுக்குள்ள இருக்கும். அப்போது அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இடதுக்கும் வலதுக்கும் வந்து ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு தன்மை இருக்கும். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உணர்வுகளோட அளவுகள் அதிகம் அப்படிங்கும்போது வலது பக்க தன்மையுள்ள உணர்வுகள் அதிகமாகவோ இல்லை இடது பக்க தன்மையுள்ள உணர்வுகள் அதிகமாகவோ இருக்கிறதுனால இடதுக்கும் வலதுக்கும் ஒரு பேலன்ஸ் இல்லாததுனால ஃபிட்ஸ் வர மாதிரி பிரச்சனைகள் கூட சில குழந்தைகள் கிட்டே இருக்கும். அதாவது ஃபிட்ஸ்னால் ரொம்ப நேரமெல்லாம் வரதுங்க சார், டக்குன்னு ஒரு 2-3 செகண்ட் வந்துட்டு போகிற மாதிரி, கை இப்படி சுற்றுறது இல்லை அப்படின்னா இப்படி திருப்புறது, அந்த ஒரு செகண்டில் அவங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் வந்துட்டு போயிடும். அந்த மாதிரி தன்மை. இதில் எந்த பிரச்சனை இருந்தாலுமே ஸ்க்லராந்தஸ் அப்படிங்கிற மருந்து கொடுத்தாலே போதுங்க சார், அவங்களுக்கு வந்து பேச்சும் வந்துடும். முதல்ல என்னாகும் அப்படின்னா ஒரு 1.5 மாதத்தில் கூப்பிட்டா திரும்பி பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த பரபரப்பு தன்மை அப்படிங்கிறது முதல்ல குறையும். பரபரப்பு தன்மை குறைஞ்சு கூப்பிட்டா திரும்பி பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு வரும். பேச்செல்லாம் வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் 10 மாதம்லாம் ஆயிடும். மெதுவாக பொதுவாக பிள்ளைங்க பேச்சு வருது 2 வருஷமா 2.5 வருஷமா சார்? அது 8 மாதத்துலேருந்து சாதாரண 8 மாதத்துலேருந்து வர குழந்தைகளும் எடுத்தடி வச்சு நகரும் போதே வந்துடும். வர குழந்தை அம்மா அப்பா அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகள் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துலேருந்தே பேசுகிற குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. ஒரு 3 வருஷம் ஆகியும் பேச்சு. ஆனால் பொம்பளை பிள்ளைங்க சீக்கிரம் பேசுகிறோம், ஆம்பளை பிள்ளைங்க மெதுவாக பேசும், அதெல்லாம் உண்மையா சார்? கொஞ்சம் அதிகமாக பசங்க லேட்டாக பேசுறது உண்மை. ஏன் அப்படின்னா இந்த மனநிலைகள் தாங்க சார் அது காரணமாக அமையுது. ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மையில் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஆண் குழந்தைகளுக்கு அதிகமாக. இந்த ஸ்க்லராந்தஸ்ங்கிற மனநிலை பற்றி சொன்னேன் இல்லையாங்க சார், ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருப்பாங்க. இதுவா அதுவா இதுவா அதுவா அப்படிங்கிற தன்மையில் அவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு பேச்சு வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். அதுவே பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு இந்த மனநிலையில் கொஞ்ச நாள், அது முடிஞ்சு அந்த மனநிலையில கொஞ்ச நாள் அப்படிங்கிற தன்மை தான் பெரும்பாலும் இருக்கும். அப்ப அந்த மாதிரி அது வந்து மென்சஸ் வர்றதுக்கு ஏஜ் அட்டன் பண்றதுக்கு முன்னாலே இருக்கு. மனநிலைங்கிறது கருவுல இருக்கும்போதே ஒரு வரும் சார். அப்ப இது வந்து ஆட் ஆகுது இன்னும் ஏஜ் அட்டன் பண்ண பிறகு. ஆமாங்க சார், அது ஹார்மோன் சேஞ்சஸ் பொறுத்து இன்னும் ஆட் ஆகும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமா பேசுறது அப்படிங்கிறது நடக்கும். அப்போ ஸ்க்லராந்தஸ் அப்படிங்கிற மலர் மருந்து கொடுக்கும்போது எந்த மாதிரி பேச்சு வராத குழந்தைகளாக இருந்தாலுமே பேச்சு வர்றது அப்படிங்கிறது, இல்லை திக்குவாயாக இருந்தாலும் சரி, பேச்சு வர்றது அப்படிங்கிறத நல்ல விதமாக கொண்டு வந்துட முடியும். அவங்களுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகளும் இருக்குங்க சார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.